விஜய் வந்து எல்லா உண்மையும் கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். என் பாட்டியும் சித்தியும் தான் இந்த வேலையை பண்ணாங்களா? எனக்கு அப்போவே என் பாட்டி மேலே ஒரு டவுட் இருந்தது. அது உண்மையாயிடுச்சு. ஏன் காவேரி இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, காவேரி உங்களை வெறுத்து ஒதுக்குனால, எப்போவுமே உங்ககிட்ட கோவமாகவும் உங்களை விட்டு விலகு போக சொல்லியும் பிரச்சனை பண்ணியிருந்தால. ஆமாம், அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பாட்டி தான். உங்கள் பாட்டி தான் வந்து கோவிலில் காவேரியை பார்த்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தா, நீ வீட்டுக்கு வந்தால் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து காவேரி இந்த மாதிரி பண்ணியிருக்கா. காவேரி மேலே எந்த தப்பும் இல்லை. உங்கள் பாட்டிக்காக தான் காவேரி உங்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையும் நம்ம குமரன் வந்து சொல்லிடுறாரு விஜய் கிட்ட. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் காவேரி என்கிட்ட சொல்லியிருக்கான்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுற காவேரி? என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான்? நீ என்னை வந்து விட்டு விலகி போகிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து பேசுகிறேன் வீட்டில். நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் பாட்டியும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். என் பாட்டிக்கு காவேரி கர்ப்பமாக இருக்க தெரிஞ்சால் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை தம்பி, இந்த மாதிரி பேசினவங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது எங்களால் தாங்கிக்க முடியாது தம்பி அப்படின்றாங்க. என் பொண்ணோட கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், காவேரியோட கௌரவத்தையும் அவளோட தன்மானத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. புருஷனா அவளை நல்லபடி வாழ வைப்பேன், கௌரவத்தோடு வாழ வைப்பேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்றதை அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. விஜய் நினச்சி காவேரி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன நடக்க போதும் தெரில. மாங்க ஏதாவது சண்டை போட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் எதுவும் நடக்காது. விஜய் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. விஜய் கண்டிப்பாக பக்கமாக பேசுவார், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே விஜய் செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னு வந்து தாத்தா பாட்டிங்கன்னா, விஜய் 2-3 நாள் கழிச்சு வரப்போகிறேன்னு சொன்னால் உடனே வந்துட்டேன் அப்படின்றாரு தாத்தா. ஆமாம் தாத்தா, எதுக்காக சும்மா சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் வந்தேன், வீட்டில் வேலை இருக்குல்ல அப்படின்னோடனே, ஆமாப்பா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உடனே பாட்டி வந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் இதில் ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படின்றாங்க. கையெழுத்தா? எதுக்கு பாட்டி? ஏன்பா எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? சொன்னால் போட மாட்டியா? இல்லை பாட்டி, ஏன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன். ஏன்பா ஏதாவது சொன்னால் தான் போடுவியா நான் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, இல்லை பாட்டி இருங்க ஒரு நிமிஷம் படிச்சு கழுதுனாப்பா, படிக்காமல் கூட கழுத்து போட மாட்டேன், அந்தளவு எங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அப்போது இந்தளவு நம்பிக்கை தான் எங்கள் மேலே வச்சுருக்கியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க தானே பின்னாடி பக்கம் நம்ம வந்து முதுகில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து, என்னப்பா என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னோடனே அப்படியே அவங்க சித்தி முழிக்கிறாங்க. பாட்டியும் என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் தாத்தா, பாட்டி வந்து காவேரி கிட்ட போயிட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் கேட்டிருக்காங்க. அதுவும் நான் கேட்க சொன்னேன்னு கேட்டிருக்காங்க. என் நாலேஜே இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போவும் இது என்ன பேப்பர் தெரியுமா? இது டைவர்ஸ் பேப்பராக தான் இருக்கும். சொல்லுங்கள் பாட்டி, இது டைவர்ஸ் பேப்பர் தானே? ஏன்னா காவேரி சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டா. விஜய் கிட்டே முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் பாட்டி என்கிட்ட வாங்குறதுக்காக இந்த மாதிரி வந்து கேட்டு வாங்க பார்க்குறாங்க. இப்போ கூட என்கிட்ட உண்மையை சொல்லி கேட்கணும்னு உங்களுக்கு தோணலை பாட்டி அப்படின்னோடனே அப்படி அதிர்ச்சி பார்க்குறாங்க. விஜய் எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா செய்கிறேன், ஏன் அப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிற? பாட்டி எப்போவும் நல்லது தானப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறாங்க. போதும், நீங்கள் 2 பேரும் என் நல்லதுக்கு செஞ்சது எல்லாமே போதும். ரொம்ப நல்லது செய்கிறீங்க. நீங்கள் என்ன கேட்காம எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. நல்லது நீங்கள் பண்ணுறது. இங்கே பாரு விஜய், அந்த காவேரி உனக்கு செட் ஆக மாட்டா, அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆமாப்பா நானும் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா வராரு. சித்தப்பா பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகிறாரு விஜய். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா? இங்கே என்னடா இது, பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, சித்தி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்லையே, இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் யோசனை வருதுன்னு பார்த்தேன். ஓ, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் மூல காரணம். அப்போ இது பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா? உங்களெல்லாம் யார் வீட்டில் விட்டது? உங்களை ஆளுங்களெல்லாம் வீட்டில் விட சொல்லி யாரா கேட்டாங்களா? இது ஏன் வீடு, எவ்வளோ தைரியமாக தான் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ள போகிறாரு. உடனே எல்லாருமே வந்து, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு மாப்பிள்ளை மேலே கை வைக்கிற? இங்கே பார், எல்லாத்தையும் செஞ்சது நான் மட்டும்தான், இதுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. ஓ அப்படியா? அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா? காவேரி கிட்டே வந்து அவளை வந்து நீ கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டா நான் டைவர்ஸ்க்கு சம்மதிச்சிடுவேன். எந்த தைரியத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? 2 பேர்கிட்ட சைன் வாங்கினா எங்களை கோர்ட்டு கூப்பிடவே மாட்டாங்களா? நாங்கள் வந்து எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டோமா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நல்லதுக்காக தான்ப்பா செஞ்சோம் அப்படின்றாங்க. யாரோட நல்லதுக்கு? நான் காவேரியோட வாழணும்னு இப்படி துடிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, தெரிஞ்சே இப்படி பண்ணியிருக்கீங்களே, சே நீங்களாம் மனுஷங்களான்றோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே.